அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வையகம், வாழ்க வளத்துடன். முதல் விஷயம், 4/8/2026, அதாவது நாளை சாயந்தரம் 7 மணிக்கு ஆர்எஸ்எஸ் உடைய தமிழ்நாடு தலைமையகம் சென்னை சேத்பட்டில் இருக்குது. அங்கே சரியாக 7 மணிக்கு, அதான் 6:45க்குள்ளே அசம்பிள் ஆகிடணும். 7 மணிக்கு குரு பூஜான்ற ஒரு நிகழ்வு உள்ளது. அந்த குரு பூஜாவில் என்னென்னா தனி மனித தூதிலாம் இருக்காது. அங்கே கொடி தான், காவி கொடி தான் அல்டிமேட். அதுக்கு தான் அந்த கொடிக்கு தான் உரிய மரியாதை. ஸோ அந்த கொடிக்கு மரியாதை கொடுத்த பின் அங்கே இருக்கக்கூடிய பாரத மாதாக்கு நம்ம சமர்ப்பணம் செய்யணும். நம்ம எல்லோருமே நம்ம சம்பாதிக்கிறோம், நமக்காக செலவு பண்ணுறோம், நம்மனே இருக்கிறோம். ஆனால் நாட்டுக்காக ஒரு இயக்கம் இருக்கின்றது, நாட்டு மக்களுக்காக ஒரு இயக்கம் இருக்கின்றது. இஸ்லாமியர்களுக்கோ கிறிஸ்துவர்களுக்கு எதிரான இயக்கம் எல்லாம் ஆர்எஸ் என்பது இப்போ மறுபடியும் நான் அண்டர்லைன் பண்ணி சொல்கிறேன். அந்த இயக்கத்திற்கு வருஷத்தில் ஒரு முறை தான் இந்த மாதிரி குரு பூஜை மூலமாக நம்ம பணம் சமர்ப்பணம் செய்ய முடியும். ஸோ இது ஒரு அரிய நிகழ்வு. அதில் ஆர்எஸ்எஸ்ங்கிற மாபெரும் அமைப்பு, அது ஒரு சின்ன வட்டத்துக்குள்ளே நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு. நிறைய பெரிய நிகழ்வுகள் உண்டு. இதுக்கு என்ன சிறப்புரை ஆற்ற கூப்பிட்டது எனக்கு ஒரு பெரிய பெரிய மனமகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமாக நான் பார்க்குறேன். ஸோ அந்த வகையில் நீங்கள் வரீங்க அப்படின்னு சொன்னால் 98 403 94 600 9840394600 என்ற நம்பருக்கு தொடர்பு கொண்டு சொல்லுங்கள். உணவு ஏற்பாடு அங்கே இருக்கா இல்லைன்னு தெரியாது. நான் உங்களுக்கு உணவுக்கு முடிச்சதுக்கப்புறம் நம்ம எல்லோரும் ஒன்றா சாப்பிட போவோம். 1. 2வது, இதுக்கு பெண்கள் அனுமதி கிடையாது. அதை தயவுசெய்து அண்டர்லைன் பண்ணிங்க. அதுக்கு காரணங்கள் உண்டு. அது இப்போ பேசி நம்ம டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். நம்பர் 2, அந்த இடம் திரும்ப சொல்கிறேன், சேத்பட்டு சக்தி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆர்எஸ்எஸ் ஹெட் குவார்ட்டர்ஸ் சேத்பட்டுன்னு போட்டாலும் அந்த இடத்துக்கு வந்துடும். அதை நீங்கள் தயவுசெய்து 98 403 94 600 இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி சொல்லிவிடுங்க. ஸோ தட் உங்களுக்கு தேவையான விஷயங்கள் பண்ணுவதற்கு எனக்கு ஏதுவாக இருக்கும். 2வது, ஆகஸ்ட் 12 திருப்பந்துருத்தி ஆடி அமாவாசை. திதி கொடுக்கணுமா தர்ப்பணம் கொடுக்கணுமா அப்படின்போது தர்ப்பணம் தான் கொடுக்க போகிறோம், திதி கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு விவரம் தெரிஞ்சவங்க சொல்கிறாங்க. ஏன் சொல்கிறாங்கன்னா, அது ஒருத்தர் இறந்துட்டாருன்னா இறந்த திதியில் தான் நம்ம அவங்க என்ன திதியில் இறந்தாங்களோ அந்த திதியில் வருஷத்துக்கு ஒரு முறை கொடுக்கணும், தர்ப்பணம் தான் இப்போ கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு 150 பேர் ரிஜிஸ்டர் பண்ணிருக்காங்க இது பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ அது நல்லபடியாக எல்லோரும் சேர்ந்து பண்ணுவோம். அன்றைக்கு இரவு 11 இரவு தஞ்சாவூரில் இரவு ஒரு 10-11 மணிக்கு தங்கிட்டு 12 அந்த பூஜையெல்லாம் முடிச்சுட்டு எல்லாருக்கும் சாப்பாடு கொடுத்துட்டு வெளில போகிற மாதிரி, சென்னைக்கு போகிற மாதிரி. ஒரே ஒரு ரிக்வஸ்ட் என்னென்னா, வரக்கூடிய எல்லாருமே வேஷ்டி அணிஞ்சுவாங்க. அது காவி வேஷ்டியாக கலர் வேஷ்டியெல்லாம் விஷயம் இல்லை, வெள்ளை வேஷ்டியால் வேஷ்டி வேணும். துண்டு நிச்சயமாக கோயிலுக்கு போகும்போது துண்டு போட்டு போகணும். துண்டு சாமி கும்பிடும்போது அது மடியில் கட்டியிருக்கணும். பேண்ட்டை அவாய்ட் பண்ணிங்க. அப்புறம் என் நண்பர் ஒருத்தர், ரொம்ப முக்கியமான நண்பர், நல்ல மனிதரும் கூட, ஒரு நல்ல விஷயம் மகளுக்கு மருமகளுக்கு வாழ்த்து சொல்லுங்கன்னு சொல்லும்போது கூட நான் சொன்னேன், அவர் என்ன பண்ணார், அவர்லாம் நான்லாம் ஒரே செயிலிங் ஆன் த சேம் போட்டு தான், செயில்டு ஆன் த சேம் போட்டு தான் அப்படின்னு சொல்லணும். அவர் என்ன தவறுகள் பண்ணார், என்ன தப்பு பண்ணார், அதை பிள்ளைங்க நல்லா இருக்கணும் போது அதுக்கு பரிகாரம் அன்னதானம் தான். நான் சொன்னது பணம் காசுலாம் அவருடைய என்ன இருப்போ 50 ரூபா கொடுக்கலாம், 50,000 கொடுக்கலாம், அவர் அதை மனசார அதை பண்ணுங்கன்னு சொல்லிட்டேன். பட் அவருக்கு நான் சொன்னது கால் கடுக்க நின்று மயங்க விடுற சூழ்நிலை வர வரைக்கும் நின்று நீங்கள் உட்காராமல் சாப்பாடு போடுங்க, அதுதான் பரிகாரம்னு சொல்லியிருக்கேன். ஸோ அதுபோல் யாராவது என்ன பணம்லாம் இல்லை சொக்கலிங்க, நான் சர்வீஸ் பண்ணுவேன்னா சர்வீஸ் பண்ணுங்கள். ஆனால் சாப்பாடு வைக்கும்போது குறைவாக வைங்க. ஏன்னா நிறைய வச்சு அவங்க வேஸ்ட் பண்ணக்கூடாது. குறைய வச்சு எவ்வளோ வேணால் நம்ம திரும்ப வைக்கலாம். சாம்பார் கேட்டால் கூட திரும்ப கொடுக்கலாம், பாயாசம் கேட்டால் கூட திரும்ப கொடுக்கலாம், வடை கேட்டால் கூட திரும்ப கொடுக்கலாம். சிதம்பரத்துக்கு அப்புறம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், திருப்புலானிக்கு அப்புறம் சரிம்மா சாப்பிட தானே செய்கிறாங்க, குடிச்சிட்டு போட்டுமே, அவனுக்கு அது அந்த ஊர் மக்கள் சொன்னாங்க இது போல் டேஸ்ட்டாக சாப்பிட்டதில்லை, அதனால் எங்கள் மக்கள் கேட்டாங்கன்ட்டு
ஸோ அந்த கண்ணோட்டத்தில் குடிக்கட்டும் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்தாச்சு. இந்த அன்னதானம் வந்து இது வரைக்கும் ஆண்டாள் பக்தர்கள் பண்ண அன்னதானத்தில் இதுதான் சிறப்புன்ற அளவுக்கு இந்த அன்னதானத்தில் நிறைய விஷயங்கள் இருக்கும். ஸோ அதுக்கு முன் வரக்கூடிய அத்தனை பேருக்கும் நன்றி. இதெல்லாம் சேர்ந்து தானே பண்ணணும். ஒரே ஆள் பண்ணின்றது எல்லாருக்கும் நல்ல நாளில் அது அந்த விஷயம் வந்து போய் சேரட்டும். எல்லா புண்ணியங்களும் எல்லாருக்கும். இப்போ நான் பண்ணுறேன்னு வச்சுங்களேன், அப்போ என்ன சொல்லுவாங்க, சொக்கலிங்கம் வந்து அந்த தப்பு பண்ணால் இந்த தப்பு பண்ணால் அதை போக்குறதுக்காக சோறு போடுறேன். இது திருச்செந்தூரில் இது ஒரு ஃபஸ்ட் இனிஷியலாக வந்தது. பட் அது வந்து நான் பண்ணல. நான் ஒரு 2-3 முறை நான் ஃபுல் பேமெண்ட் கொடுத்துருக்கேன். 3 lakhs 2 lakhs சம்திங்லாம். ஏன்னா எல்லாமே பொதுமக்கள் கொடுக்குற பணம் தான். அப்போது நமக்கும் ஒரு மமதை இருக்கலாம். எவனோ போட்ட சோறு சாப்பிட்றோம், நம்மளும் காசு கொடுத்துருக்கோம். அது 10 ரூபா இருக்கட்டும், 5 ரூபா இருக்கட்டுமே, நம்ம கொடுத்த காசை நம்ம சாப்பிட்றோன்னு ஒரு திருப்தி இருக்கும் இல்லையா? ஆனால் எங்கே அன்னதானம் சாப்பிட்டாலும் இலவசமாக சாப்பிடாதீங்க. சாப்பிட்டதுக்கப்புறம் 10 ரூபாவது கொடுத்துருங்க. இல்லை ஒரு 2 ரூபாவது, இல்லை 1 ரூபாவது ஏதாவது ஒன்று கொடுத்துருப்போம் உங்களால் முடிஞ்சது. இலவச அன்னதானம் வந்து அதை நம்ம வந்து ஊக்குவிக்கக்கூடாது. இது வந்து ஒரு பேஸ் லைனாக நீங்கள் வந்து மெசேஜாக எடுத்துங்க. ஸோ அங்கே வந்து திதி கொடுக்கணும், சரி தர்ப்பணம் கொடுக்கணும், அதே போல் நான் அன்னதானத்தில் பங்கேற்கணும், அன்னதானத்தில் சர்வீஸ் பண்ணணும், இது போல் கோரிக்கைகள் இருந்ததுன்னா நீங்கள் 98 403 94 600 என்ற நம்பரை தொடர்பு கொள்ளும். 3வது, எனக்கு ஒரு நண்பர் அமெரிக்காவிலேருந்து ஒரு நல்ல நண்பர் உண்டு, சகோதரர். அவர் வந்து எப்போல்லாம் மெசேஜ் பார்க்குறாரோ ஏதாவது கமெண்ட் போடுவார். ரொம்ப ரேரஸ்ட்டு. மாதம் 10,000 ரூபா ஒரு நிதி கொடுப்பாரு. அட் டைம்ஸ் வந்து 10,000 ரூபா இது கொடுங்க அதை கொடுங்கன்னு ஸ்பெசிஃபிக்காக சொல்லுவார் படிப்புக்குன்ட்டு. இன்றைக்கி ஒரு 5,000 ரூபா அவர் அனுப்புகிறேன்னு சொன்னார். ஏன்னு கேட்டால், இந்த காஃபி டீ பற்றி நீங்கள் சொன்னீங்க பார்த்தீங்களா, அது 100% உண்மை. நாங்கள் வந்து அவங்க இருந்த ஊரில் வந்து நிறைய அவங்களோட சொந்தக்காரங்களாம் கிராமத்தில் அவங்க அம்மாட்ட காஃபி டீ குடிக்க வருவாங்க, ஸ்நாக்ஸ் கொடுத்தா சாப்பிட்டு போவாங்கன்ட்டு. அதாவது நான் சொல்லக்கூடிய விஷயம், நான் அனுபவித்த விஷயத்த நான் சொல்கிறேன். அவருக்கு அந்த விஷயம் நெஞ்சை தொட்டதுன்னு போது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. ஸோ அவரை அனுப்பிச்ச அந்த பணத்தில் அது 5,000 ரூபா அனுப்பிச்சாங்க. 5,000 ரூபாய்க்கும் காஃபி டீ எனக்கு கொடுக்கணும்னு சொல்லியாச்சு. இளையராணின்னு ஒரு சகோதரி இருக்காங்க, பாண்டிச்சேரி சேர்த்தவங்க. சாந்த சொருபினி அன்னை ராஜேஷ் ஆவலா மாதிரி எப்பவும் தவத்திலே இருக்கக்கூடிய ஒரு மகா மனுஷி. அவங்க ஒரு காஃபி ஷாப் வச்சுருக்காங்க. அந்த காஃபி டீயில் அந்த 5,000 ரூபாய்க்கு எவ்வளோ வருமோ பிஸ்கெட்டும் காஃபி டீயும் கொடுக்கணும்னு சொல்லியாச்சு. ஸோ இது ஒரு பொதுமக்களுடைய கனிவான கவனத்திற்கு, அதாவது இல்லாதவங்களுக்கு, அது ஸ்பெசிஃபிக்காக வந்து பணக்காரங்களுக்கு கொடுக்குறது அவங்க காசு கொடுத்து சாப்பிட்டுப்பாங்க. அந்த ஏழை எளிய மக்களுக்கு, விவசாயிகளுக்கு இலவசமாக கொடுக்குன்றது அவருடைய எண்ணம். அதை நான் வந்து நிச்சயமாக அதை நோக்கி வில் கோ ஃபார் இட். அப்புறம் ஒரு மகாவிஷ்ணு ஒரு கேரக்டர், ஒரு மையம் வச்சுருந்தார், பரம்பொருள்னு ஒரு மையம். அவர் ஒரு முறை திமுக கவர்மெண்ட்டில் சென்னையில் அசோக் நகர் ஸ்கூலில் பேசும்போது ஒரு பிரச்சனையாகிடுது. அவரை அரெஸ்ட் பண்ணுறாங்க. அந்த மகாவிஷ்ணு வந்து நான் எதிர்த்தேன். அப்போ அவர் ஆதரவாலாம் கோவிச்சு போய் முட்டாள் அறிவு கட்டணும், அவர் அறிவுக்கு ஈக்குவலாகவே எல்லாம் நிறைய திட்டினாங்க. அதெல்லாம் ஓகே, எனக்கு அந்த கமெண்ட்லாம் அப்படியே தான் வச்சு நம்ம திட்டு தான் இருக்கணும். அவங்களோட பார்வையில் நான் முட்டாள், அவ்வளோதானே. அப்போ நான் அவர் ஏன் எதிர்த்தேன் அப்படின்னு சொன்னால் 2 விஷயத்துக்காக. அங்கே வந்து ஒரு ஹேண்டிகேப்டை பற்றி பேசுறது தவறு. ஒரு அரசு பள்ளியில் போய்ட்டு நீங்கள் பாவம் பண்ணதால் முன் ஜென்மத்தில் பாவம் பண்ணதால் இப்போ வந்து ஹேண்டிகேப்டாக பிறந்திருக்கீங்கன்னு இப்போ டைரெக்டாக வந்து ஒரு ஆசிரியர் சொன்னது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது. அதுக்காக அவர் நான் கண்டித்தேன். 2வது விஷயம், அவர் நிறைய பேர் ஆசீர்வாதம் வாங்குறாங்க. இவர் பாட்டு கண்ணை மூடிட்டு போய் உட்காந்துருக்கார் சாமியார் மாதிரி. அதுவும் நாட் கரெக்ட். அது வந்து தலைக்கணத்தில் உச்சக்கட்டம். அதுக்காக நான் எதிர்த்தேன். எனக்கு அவருக்கும் மாமன் வச்சாலும் அவர் என்ன பண்ணுறாரு, என்ன பண்ணிட்டு கலந்து. இப்போ நேற்றுலேருந்து ட்விட்டரில் ஒரு ட்ரெண்டிங் என்னென்னா, அவர் யாரோ ஒரு நடிகையை லவ் பண்ணுறாரு, 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு நிறைய பேர் வந்து அவர் சொன்ன பயிற்சியெல்லாம் வச்சு அவர் ரொம்ப மட்டம் தட்டி அவர் ரொம்ப கமெண்ட்லாம் போடுறாங்க. இது நான் வன்மையாக கண்டிக்கிறேன். அவர் நேற்று இருந்தார், அப்படி இருந்தார், ஒரு சாமியார் கூட இருந்திருக்கலாம். இன்றைக்கி நான் ஒரு துணையோட ஒரு வாழ்க்கையை நோக்கி போகிறேன் அப்படின்னும் போது அது ஒன்றும் அவர் வந்து மூடி மறைச்சிட்டு ஸ்க்ரீனுக்கு முன்னாடி வாழ்க்கை வாழல. அவருக்கு தைரியம் இருக்கின்றது. அவனுடைய வாழ்க்கையை வந்து அவர் அந்த மகாவிஷ்ணு என்கின்ற நபருடைய வாழ்க்கையை குறை சொல்கிறதுக்கு இங்கே எவனுக்குமே வந்து
அருகதை இல்லை. அது வந்து உடனே சொல்லாதீங்க, பணம் வாங்கின பின் பணம் கொடுத்த பின் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சவுக்கு சக்கருக்கு இப்படி தான் போடுவாங்க. இது நான் வந்து நியூட்ரலாக சொல்கிறேன். இது அந்த பெண்ணுக்கு பிடிச்சிருக்கு, இவருக்கு பிடிச்சிருக்கு. அவர் நடிகை இல்லையோ, அவங்க நல்லபடியாக வாழட்டும், நல்ல விஷயங்களை அவர் சமுதாயத்துக்கு செய்யட்டும். அதுக்கு எனக்கு அன்பான வாழ்த்துக்கள். அண்டு நேற்று நடந்த சில விஷயங்களை சொல்ல ஆசைப்பட்றேன். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன அப்டேட். இந்த ஓதியத்தூர் விழுப்புரம் மாவட்டம் பிரதி மாதம் 3ஆம் செவ்வாய்க்கிழமை அன்னதானம் போடணும்னு முடிவு எடுத்திருக்கோம். அந்த வகையில் 4/8/2026 சாயந்தரம் 5லேருந்து இரவு 7 வரைக்கும். அதுக்கான தொடர்பு எண் 93 452 73 429 934527 73429. அதே போல் மாயம்மா சேலம் காலைல 9லேருந்து 12 வரைக்கும் அன்னதானம். அதுக்கான கான்டாக்ட் நம்பர் 7904004214 79 040 04214. மாயம்மாவுடைய அந்த கோயிலுக்கு வெளியில் வைத்து அந்த அன்னதானம் நடைபெறும். அதுவும் நாளைக்கு தான் 4/8/2026. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். அதாவது சமீபத்தில் என்னோடய சகோதரர் ஒருத்தர் வந்து சிங்கப்பூரில் இருக்கார். அவர் வந்து என்னுடைய வந்து ஃபோட்டோலாம் வந்து இந்த ஏஐயில் பண்ணி போட்டுட்டு இருந்தார். நானும் சும்மா விளையாட்டாக வச்சுட்டு இருந்தேன். நல்லா அவருக்கு எனக்கு ரொம்ப பிடிக்காதெல்லாம் அவர் அது பண்ணார். ஏன்னா வந்து ஒருத்தவங்க கேட்குறாங்க, என்ன கேட்டார்னா, ஒரு அறிவார்ந்த மனிதர் என்ன கேட்குறாருன்னா, சொக்கலிங்க நீ இவ்வளோ பேசுகிறிய, இது தப்பு இல்லையா அப்படின்னு கேட்டாங்க. நான் நினச்சிட்டேன், நான் நிறைய பெண்கள் கூட இருக்கக்கூடிய இதில் ஃபோட்டோஷாப்பில் அதெல்லாம் பண்ணி அனுப்பிச்சிருந்தாங்க, அதுவா அப்படின்னு சொல்லி கேட்டேன். சேச்சா அதெல்லாம் ஒரு ஜாலி, நீ ஃபண்ணுக்கு பண்ணணுன்னு தெரியும், நீ நிஜமாக பண்ணாலும் வந்து எனக்கு ஆட்சேபம் இல்லைன்னு அவர் கிண்டலாக ரொம்ப வேண்டப்பட்டார். ஆனால் நீ அதுக்கு உனக்கு நேரம் ஒதுக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா வந்து இப்போ நீ பணத்தை நோக்கி நீ பிரயாணப்படுற. ஸோ இதுக்கு இப்போ இந்த காலகட்டத்தில் அதுக்கான நேரம் நீ ஒதுக்க மாட்டேன்னு நான் நம்புகிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த சொன்னார். என்னென்னா, அது மாதிரி ஏஐ வந்து யூஸ் பண்ணுறது தவறு சொக்கலிங்கம் அப்படின்னு சொன்னார். ஏன் அதில் என்ன இருக்குது, அது ஒரு டூல் தானே, அதில் என்ன இருக்குது, ஒரு க்ரியேட்டிவ் டூல், அவருக்கு என்ன பிடிச்சிருக்கு அவர் பண்ணித்தரான்னு சொல்லிட்டு அவர் சொன்ன விஷயம் இது வரைக்கும் நான் கேள்விப்படாத விஷயம். அந்த விஷயத்தை நான் சொல்கிறேன். நான் இப்போது அதாவது இப்போ நீங்கள் நார்மலாக கூகுள் சர்ச் இருக்குன்னு வச்சுங்களேன், ஆண்டாள் சொக்கலிங்கம் ஆஃபீஸ் போட்டிங்கன்னா அது சொல்லும். அது மாதிரி ஒரு கேள்வி கேட்கும்போது 0.2 ml மேக்ஸிமம் 0.3 ml தான் தண்ணி வேஸ்ட் ஆகும். ஆனால் ஏஐ யூஸ் பண்ணி அதே கேள்வி கேட்குறீங்கன்னா குறைஞ்சபட்சம் 0.12 ml அதிகபட்சம் 500 ml தண்ணீர் வேஸ்ட் ஆகும். தண்ணீர் வாட்டர். இந்த டேட்டா சென்டர்னு ஒன்று வச்சுருப்பாங்க இல்லையா, இந்த ஏஐ ப்ராசஸ் பண்ணுறதுக்கு. இப்போ நம்ம ஊரில் வந்து அது போல் இருந்ததுன்னா நீங்கள் கவனித்து பாருங்கள், அந்த டேட்டா சென்டர் எங்கே இருக்கோ அதை சுற்றி இருக்கிற எல்லாத்துக்குமே தண்ணி இல்லாமல் போயிடும். அது கரண்ட்டு பார்த்திங்கன்னா வந்து கூகுள் சர்ச் வந்து 0.03 வாட் வந்து பர் ஹவர் வந்து கரண்ட் வேஸ்ட் ஆகும். இதே வந்து ஏஐ அப்படின்னு சொன்னால் 0.24 0.3 வாட் ஹவர் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி வேஸ்ட் ஆகுது ஒரு சின்ன சர்ச்சுக்கு. நீங்கள் வந்து அதே போல் CO2 பார்த்திங்கன்னா கூகுள் சர்ச்சுக்கு வந்து ஏஐ சர்ச்சுக்கு வந்து ஒவ்வொரு முறையும் நீங்கள் கேள்வி கேட்க 0.03 கிராம் ஆஃப் CO2 வந்து எமிட் ஆகுது. இது வந்து உண்மையிலே ஷாக் ஆகிட்டேன். நீங்கள் எங்கெல்லாம் வந்து டேட்டா சென்டர்னு ஒரு விஷயம் இருக்கோ அந்த ஏரியாவெலாம் வறண்ட பகுதிகளாக மாறிடுது. காரணம், அதை ப்ராசஸ் பண்ணோன்னா அந்த ப்ராசஸுக்கு அவ்வளோ ஹீட் ஆகுது. அதை ஹீட்டை கூல் பண்ணோன்னா அவ்வளோ தண்ணி தேவைப்படுது. அந்த ப்ராசஸரை ரன் பண்ணுறதுக்கு இபி தேவைப்படுது, அவ்வளோ ஹெவி அமௌண்ட் ஆஃப் இபி. ப்ளஸ் வந்து அது வந்து CO2 எமிட் பண்ணுது, வெளியே அனுப்புது. இது மூணுமே டைரெக்டான விஷயங்கள். நான் இதுக்குள்ளே ரொம்ப டீட்டெயிலாக போக விரும்பல, இது உங்களுக்கு தெளிவுபடுத்த விரும்புகிறேன். அதாவது அறிவியல் வளர்ச்சி நல்லதானா நல்லது, ஆனால் அது வந்து இயற்கைக்கு முரணாக இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த அறிவியலை உபயோகப்படுத்தாதீங்க. எனக்கு வேண்டப்பட்ட ஒருத்தவங்களாம் இருக்காங்க, அவங்க ஏஐயில் தான் வேலை பார்க்குறாங்க. இன்ஃபேக்ட் நேற்று கூட கேட்டேன், அம்மா எனக்கு அந்த டாக்குமெண்ட் வேணும் அப்படின்னு சொல்லி என்கிட்ட கேட்டேன். அவங்க கொடுக்கல.
கொடுத்தாங்கன்னா நான் இன்னும் ஏஐ பற்றி இந்த மேட்ரை பற்றி நான் சொல்கிறேன், அந்த ஏஐயோடைய நெகட்டிவிட்டி பற்றி. சும்மா வந்து இப்போ ஃபோட்டோஷாப்பில் உட்காந்து நம்ம ஒரு ஃபோட்டோ ரெடி பண்ணுறோம் அப்படின்னா வி ஆர் வேஸ்டிங் இன்டைரக்ட்லி வாட்டர், எனர்ஜி, பவர். நம்பர் 3 வந்து கார்பன் CO2 வந்து வெளியில் போகுது. இது நல்லதில்லை, நமக்கு நல்லதில்லை. அப்போது அத்தியாவசியம் இல்லாமல் அனாவசியமாக ஏஐ யூஸ் பண்ணாதீங்க. என் பையன் ஏஐ ஸ்பெஷலிஸ்ட் ஆகணும்னா நான் அதுக்குள்ளே போக விரும்பல. அது என்ன இருக்கோ அதான் நடக்கும். ஒன்று ஸ்பீடாக இருக்குன்னா வேறு எங்கேயோ ஒன்று ஸ்லோ ஆகுதுன்னு அர்த்தம். ஒன்று நமக்கு பெரிய மகிழ்ச்சி கொடுக்குதுன்னா வேறு எங்கேயோ ஒரு துக்கத்தை அது ரெடி பண்ணிட்டுருக்குன்னு அர்த்தம். அப்போ இந்த இடத்துல வந்து ஒரு டெக்னாலஜியை ஏஐ உபயோகப்படுத்த இந்த பூமியில் தண்ணி இல்லாமல் போகுதுன்ற ஒரு உண்மையை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். எனக்கு இந்த விஷயம் அவர் சொல்கிற வரைக்கும் எனக்கு தெரியாது. ஸோ அதனால் ஏஐ வந்து அவசியம் இல்லாமல் யூஸ் பண்ணாதீங்க. வாட்டரை யூஸ் பண்ணுறீங்க தேவையில்லாமல், வாட்டரை வேஸ்ட் பண்ணுறீங்க தேவையில்லாமல், எனர்ஜியை வேஸ்ட் பண்ணுறீங்க தேவையில்லாமல். அதே மாதிரி பொல்யூட் பண்ணுறீங்க இந்த பூமி அப்படின்னு சொன்னால் அது நம்முடைய லைஃப்பை பாதிக்கும். இது 100% உண்மை. ஸோ இனிமேலாவது எழுத்துக்கெல்லாம் நான் வந்து சர்ச் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஏஐயில் போய் உட்காராதீங்க. இது மிகப்பெரிய தவறான விஷயம். கூடுமான வரைக்கும் இந்த கூகுள் சர்ச்லாம் வந்து யூஸ் பண்ணாமல் வழி கேட்டு கூட போங்க. நீங்கள் இந்த அட்ரஸாக எங்கேன்னு கேட்டு கூட போங்க. நம்ம ஊர் தானே, 1-2 இடத்துல நிப்பாட்டணும், தட்ஸ் ஓகே. பெரிய டைம் சேவிங். நான் டெக்னோக்ராட்டு, படித்தவன், போடலங்க புண்ணாக்கெல்லாம் சொல்கிறத விட்டுட்டு எல்லா புண்ணாக்குக்கு பின்னாடியும் ஒரு பிரச்சனை இருக்குன்றதை புரிஞ்சுங்க. யாருக்கு சரின்னு படுதோ நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். நான் இனிமேல் வந்து ஏஐ யூஸ் பண்ண மாட்டேன் அனாவசியமாக. அவசியம் ஏற்பட்டால் ஒழிய யூஸ் பண்ண மாட்டேன். ரெண்டாவது வந்து யூஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு நான் ஒரு வாழ்க்கையை முன்னெடுக்கலான்னு இருக்கேன். அண்டு இன்றைக்கி பேச வேண்டிய நிறைய விஷயங்களை 2 விஷயங்கள் மட்டும் இன்றைக்கி சொல்லிடுறேன். ஒன்று ஒரு என்னோட பர்சனல் மேட்ரு. ஒரு ஃபியூ டேஸ் பேக் எனக்கு வந்து என் பொண்ணுக்கு மாப்பிள்ளைக்காக சிலர் எனக்கு ரொம்ப வேண்டப்பட்டவங்க நெருக்கமானவங்க அப்பப்போ ஏதாவது ஜாதகம் அனுப்புவாங்க. நான் ஜாதகத்தில் ஃபஸ்ட்டு ஹைட்டு பார்ப்பேன், ஃபோட்டோலாம் செகண்டரி, நமக்கு தேவையில்ல. ஹைட்டு பார்ப்பேன், அப்புறம் நட்சத்திரம் பார்ப்பேன், ஒரே நட்சத்திரமாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு. அப்புறம் ஏஜ். ஸோ ஹைட்டு, நட்சத்திரம், ஏஜ். இதை பற்றி தவிர வேறு எனக்கு வேறு ஒன்றும், அவன் வேலை பார்க்குறது, அப்பா வந்து டிரைவர் ஆகிற, கண்டக்டர், இதெல்லாம் நமக்கு தேவையில்லாத வேலை. பையன் நல்ல பையனா, நல்ல ஃபேமிலி, அவ்வளோதான் முடிஞ்சுது. இது போல் ரெகுலராக வந்து எனக்கு யாராவது அனுப்புவாங்க, எனக்கு ரொம்ப நெருக்கமானவர்கள், நான் நல்லா இருக்குன்னு நினைக்கக்கூடிய ஆட்கள். அதுபோல் சமீபத்தில் எங்களுக்கு சொந்தக்காரங்க நிறைய பேர் சீதபர்பநல்லூர் அப்படின்னு சொல்லிட்டு திருநெல்வேலிலேருந்து ஆலங்குளம் போகிற வழியில் இருக்குது ஒரு ஊர் இருக்குது. அந்த ஊரில் ஒரு 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 அம்மா ஒருத்தவங்க எனக்கு அனுப்பிச்சாங்க. உடனே அது நல்லா இருந்தது. அந்த ப்ரொஃபைல் இருந்தது. பையனுக்கு அப்பா இல்லை. உடனே அந்த நம்பர் நான் காரில் போயிட்டுருக்கும்போதே நான் ஃபோன் பண்ணுறேன். அவர் சிக்னல் நின்று கரெக்டாக அப்போ தான் பார்த்தேன். உடனே ஃபோன் பண்ணுறேன். ஃபோன் பண்ண உடனே ஒரு அம்மா எடுத்தாங்க. அவங்க அதுக்குள்ளேயே வந்து அவங்க அனுப்பிச்ச ஒரு 10-20 செகண்ட்ஸே நான் கூப்பிட்றேன். அதுக்கு முன்னாடியே வந்து அந்த அம்மாட்ட என்னை பற்றி சொல்லியிருப்பாங்க போட்டிருக்கேன். அண்ணா சொல்லுங்கண்ணே, சார் சொல்லுங்கள் சார் அப்படின்னாங்க. அம்மா இந்த மாதிரி சொக்கலிங்க சார், உங்களுக்கு தெரியும் எனக்கு, நீங்கள் வந்து சேலம் வரலட்சுமி மண்டபத்தில் ப்ரோக்ராம் பண்ணும்போது நானும் என் கணவரும் வரணும்னு இருந்தோம். கிளம்பும்போது தான் காலைல அவருக்கு வந்து கார்டியாக் அரெஸ்ட் வந்து அவர் இறந்துட்டார். அந்த ப்ரோக்ராமுக்கு வர முடியல. அவன் ஃபுல்லாக வீடியோ பார்க்கக்கூடிய ஆள், வீடியோ ஃபாலோ பண்ணக்கூடிய ஆட்கள். ரொம்ப வருத்தமாக போச்சு எனக்கு. ஆக்சுவலாக வந்து அந்த பையன் கருப்பா சோப்பானு வந்து ஆனால் 183 சென்டிமீட்டர் நினைக்கிறேன் ஹைட்டு, 183 87. எனக்கு வந்து லைஃப்பில் முதல் முறையாக இந்த பெண்ணுக்கு மாப்பிள்ளை பார்க்குற படலத்தில் ரொம்ப ரொம்ப சாஃப்டாக டவுன் டு எர்த்தாக பேசின முதல் பெண்மணி இவங்க தான். அது பெரிய மகிழ்ச்சி. நம்பர் 2 வந்து அவங்க ஒரு சிம்பிள் ஃபேமிலி. எனக்கு நான் எப்படி தான் வந்து நம்ம போய் வந்து பெரிய மல்டி பில்லியனர் கொடுத்துட்டு வீட்டு வாசலில் போஸ்ட் போடுற மாதிரி நின்றுட்டு பொண்ணை பால்கனியில் நிற்க வச்சு நம்ம பார்த்துட்டு போக முடியாது. நம்மளும் போகணும், அவங்களும் வரணும். அப்படின்னும்போது நமக்கு ஈக்குவலாக இருக்கணும். நமக்கு கீழே இருக்கலாம், நமக்கு மேலே இருக்கலாம், ஒரு ஸ்டெப்பு மேலே இருக்கலாம்.
அவங்க ஒரு ஸ்டெப் கீழே இருக்கலாம், அது விஷயம் இல்லை. ஃபினான்ஷியலாக நான் சொல்கிறேன். நம்ம மனிதர்களாக இருக்கணும். நம்ம மனிதர்கள்னால் சராசரி மனிதர்களாக இருக்கணும். அப்போ எனக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி. அப்போ அவங்ககிட்ட பேசினேன், ஒரு 10 நிமிஷம் பேசினேன். அதுக்கப்புறம் வந்து அவனை நான் சொன்னது என்னென்னா, நான் ஜாதகம் பார்க்குறேன், ஜாதகம் மட்டும்தான் ஒரு விஷயம், மற்றபடி எனக்கு எந்த இதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லி சொன்னேன். என்னோடய அஸ்ட்ராலஜி என்ன சொல்கிறேன்னா, இந்த ஜாதகம் நல்ல ஜாதகம், இந்த ஜாதகம் என் பெண்ணு ஜாதகம் மேட்ச் ஆகாது. ரெண்டாவது வந்து இந்த பையனுக்கு வந்து ஒரு 6 months கொஞ்சம் வெயிட் பண்ணி பண்ணால் சூப்பராக இருப்பார், செம்ம ஜாதகம், அது செம்ம லைஃப் லீட் பண்ணுவார். அது மாதிரி அவர் சித்திரை ஏதோ ஒரு பிறந்தாது, ஏதோ ஒன்று சொல்லி, சித்திரை நட்சத்திரம் நினைக்கிறேன். இவருக்கு கூட பிறந்தவங்க ஆண்கள் இருக்க மாட்டாங்க, ஆண்கள் இருக்க மாட்டாங்கன்னு ஒரு விஷயத்த சொன்னார். எனக்கு அது தெரியாது. எனக்கு அப்புறம் தான் அவங்க சொன்னது ஞாபகம் வந்து, ஒரு சிஸ்டர் மட்டும்தான் இருக்காங்கன்னு அந்த பயோட்டில் போட்டிருந்தது. நான் சொல்கிறது என்னென்னா, கல்யாணம் நடக்குது, உடனே நடக்குது, இல்லை லேட்டாக ஆகுதுன்றது விஷயம் அல்ல. ஒரு ஒரு அவங்கள்ட்ட பணம் இருக்குது, பணம், அவங்க பேக்ரவுண்ட்லாம் ஒன்றும் தெரியாது. அவங்க கணவர் வந்து அன்ஃபார்ச்சுனேட்லி இறந்துட்டார். அவங்க இப்போ என்ன பண்ணுறாங்களோ எனக்கு தெரியாது. அவங்க பொண்ணு மாப்பிள்ளை எந்த விஷயம் எனக்கு தெரியாது. ஆனால் எனக்கு ஒரு வருத்தம், என்னுடைய பெண்ணையோ சில இடங்கள் நிராகரித்த போது நான் சங்கடப்பட்டிருக்கேன். அதாவது தர்மத்துக்கு கேள்வி கேட்டு ரொம்ப சங்கடப்படுத்திலாம் இருக்காங்க. ஏன் வேலைக்கு அனுப்பாமல் இருக்கீங்க, 5000 இது வேலைக்கு அனுப்பல அப்படின்லாம் ரொம்ப தரம் தாழ்ந்து பேசுகிறவங்களாம் இருக்காங்க. ஐயோ, திருநெல்வேலியை ஒரு அம்மா வந்து என்ன, ஒரு கோசிமணி ஊர், ஆடுதுறை, அந்த ஊரை சேர்ந்தவர் தான். ஐயோ, திருநெல்வேலிக்கெலாம் பையனை கொடுக்க முடியாது, அப்புறம் எப்படி நாங்கள் போய் பையனை பார்க்கணும், பையனை நம்ம வீட்டுக்கு அனுப்புகிற மாதிரி நிறைய காமெடியான விஷயங்கள் இருந்தது. அப்புறம் வந்து கூப்பிட்றேன்ட்டு பயோட்டை அனுப்புங்க, ஃபோட்டோ அனுப்புவாங்க, கூப்பிட மாட்டாங்க. நம்ம மெசேஜ் பண்ணால் எடுக்க மாட்டாங்க, மெசேஜ் பண்ணால் வில் கம் பேக் டுன்னு சொல்லுவாங்க. இல்லை சார், ஐம் நாட் இன்ட்ரெஸ்ட்னு கூட ஒரு வார்த்தை போடக்கூட நம்ம மக்களுக்கு இது கிடையாது. இங்கே என்ன எனக்கு ரொம்ப மகிழ்ச்சினா, அவங்க வந்து அந்த பேச்சிலே வந்து எனக்கு என்னென்னா, என் பொண்ணுக்கு ஒரு திருமணம் நடந்த மாதிரி ஒரு ஃபீல். ரெண்டாவது அவங்க ஃபேமிலி, அதாவது அவங்க அம்மா அப்பா எப்படி வளர்த்துருப்பாங்க அந்த அம்மாவை, அவங்க கணவர் அந்த அம்மாவை எப்படி தூக்கி வச்சு கொண்டாடி இருப்பார் அப்படின்றத என்னால் உணர முடிந்தது. எனக்கு அன்ஃபார்ச்சுனேட் என்ன ஒரு விஷயம் என்னென்னா, நமக்கு வந்து இந்த ஃபேமிலியோட தொடர்பு ஏற்படுத்த முடியாமல் போயிடுச்சு அப்படின்ற ஒரு ஃபீல் தான். இன்ஃபேக்ட் அவர் சொன்னது என்னென்னா, 6 months கழித்து தான், அதாவது இது பொருந்தாதுன்றது வந்து எப்படி சொல்கிறாருன்னா, என் பொண்ணுக்கு 6 months கூட நடந்துடும், இவருக்கு 6 months கழித்து தான் நடக்கும் அப்படின்றதான். எக்ஸாக்டாக அவர் எதுவும் பொருந்தாதுன்னு சொல்லலை. இந்த பையன் நல்லா இருப்பான், ஒரு நெக்ஸ்ட் 25 years 30 years போன்ற விஷயங்கள்லாம். அப்போது எனக்கு அது ஒரு அன்ஃபார்ச்சுனேட் திங். இது மாதிரி ஒரு இது போலேயும் ஆட்கள் இருக்காங்க. இப்போ எனக்கு ஒரு பையன் இருக்கேன், நாளைக்கு நானும் அந்த சந்தைக்கு போகும்போது நான் இந்த தப்பை நான் பண்ண மாட்டேன் ஷூராக. ரெண்டாவது வந்து இவங்களை பொறுத்த வரைக்கும், அந்த அம்மா என்கிட்ட பேசுகிறவங்களை பொறுத்த வரைக்கும், அவங்க அந்த குடும்பமும் அவங்களும் நல்லா இருக்கணும், சிறப்பாக இருக்கும். அதாவது வந்து ஒரு வாசகங்கள் இருக்கு இல்லையா, உபயோகப்படுத்தக்கூடிய வாசகங்கள், அந்த சிரிப்பு, மலர்ச்சி, மகிழ்ச்சி, நிறைகுடம் ததும்பாத ஒரு உணர்வு, இது போல் ஒரு ஒரு மனிதரை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. அப்போ எனக்கு என்ன ஃபீல் வந்துன்னா, என் பொண்ணுக்கு திருமணம் முடிஞ்ச மாதிரியே ஒரு ஃபீலு. நம்பர் 2, அவங்க பையனுக்கும் நல்லபடியாக முடிஞ்சிடும். நான் மனசார அவங்கள வாழ்த்தினேன். அந்த 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 மெசேஜில் போட்டதுன்றது ஒரு பக்கம் இல்லைனா இருந்தால் கூட, பாட்டம் ஆஃப் தாட்லேருந்து அவங்கள வந்து ப்ரைஸ் பண்ணி அந்த விஷயத்தை நான் வந்து கம்யூனிகேட் பண்ணேன். இது மூலமாக வந்து என்னென்னா, நான் இவ்வளோ படிச்சிருக்கேன், இவ்வளோ எனக்கு வசதி வாய்ப்பு இருக்குது, இருந்தாலும் அந்த வார்த்தைகள் வந்து எவ்வளோ வலிமையானது, ஒரு மனிதனுக்கு எவ்வளோ பெரிய உற்சாகத்தை கொடுக்கின்றது, அவனை எப்படி ஒரு ஆனந்த கடலில் மிதக்க வைக்குதுன்றதுக்கு வந்து இது ஒரு கிளாசிக் உதாரணம். நீங்களும் இப்படி இருக்க பாருங்கள். இது கல்யாணன்றதுக்காக இல்லை, ஒரு ஆர்டர் கொடுக்குறீங்க, உடனே நான் ஆர்டர் கொடுக்குறேன்ற திமிரில் இருக்கக்கூடாது. சாஃப்டாக, அவனும் ஒரு மனிதன், அவனுக்கும் பொண்டாட்டி பிள்ளைங்க இருக்கும். ஸோ யாரையுமே எடுத்தெறிஞ்சு பேசாமல் எல்லாமே சாஃப்டாக ஹேண்டில் பண்ணலாம். சொக்கலிங்க, நீ அந்த ப்ரோக்ராம்லாம் வந்து கழுவி ஊற்றுவேன், அவனை திட்டுவேன், இவனை திட்டுவேன், இங்கே இதெல்லாம் பேசுவேன்னா, என் மக்களுக்கு இப்படி தான் சொல்லணும் அந்த இடத்துல. இது வேறு இது வேறு. இப்போ வந்து ஒருத்தன் கேட்குறான், ஒரு அம்மா மறக்க முடியாது, அந்த காஞ்சிபுரத்துலேருந்து கணவரோட வந்து, என் கணவர் வந்து வீட்டில் இருந்து சொத்து வரணும், வரல,
அப்படியே கழுவி ஊற்றுறாங்க மாமனார் மாமியாரை. மாமனார் மாமியார் திட்டுவாங்களா, அந்த சொத்து மட்டும் வேணுமா, அவங்க சோறு போட மாட்டாங்க. இன்னொரு இடத்துல அண்ணன் தங்கச்சி பேச மாட்டாங்களா, ஆனால் அண்ணன் தான் எல்லாத்தையும் பண்ணாராம், சொத்துக்காக 30 வருஷம் கேஸு போட்டிருக்காங்க. இது கோவம் வராமல் எப்படி என்ன வந்து வாயில் வந்து லாலிபாப் வச்சு சப்பிட்டு இருக்கணுமா நம்ம? இது தெர் இஸ் அ டிஃப்ரென்ஸ். ஸோ நீங்கள் எனக்கு ஏன்னா நம்ம ஆளுங்க எப்படி திங்க் பண்ணுவாங்கன்னு தெரியும், அதனால இந்த விஷயத்த சொல்கிறேன். ஸோ நல்ல வார்த்தைகள் எல்லாருமே ஒரு குளிர்விக்கக்கூடிய வார்த்தைகள் எப்போதுமே நம்ம பயன்படுத்தும் போது அந்த சரௌண்டிங்கே மாற்றத்தை கொண்டு வந்துட்டு ஒரு 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 பியூட்டிஃபுல்லான ஒரு விஷயமாக நான் பார்க்குறேன். ஸோ நீங்களும் இது போல் ஒரு முன்னெடுப்பை நான் சொன்ன வழியில் எடுத்து பாருங்கள். அந்த ஃபேமிலியும் அமோகமாக இருக்கணும், சிறப்பாக இருக்கணும், வாழ்வாங்க வாழணுன்றது என்னுடைய அன்பான வேண்டுகோள், அன்பான பிரார்த்தனைகளும் ஆண்டாள்கிட்ட. ஓகே, இன்ஃபேக்ட் நான் கூப்பிட்டேன் அவங்கள. அவங்க எங்கே இருக்காங்க கூட தெரியாது. அப்புறம் அவங்க சென்னையில் இருக்காங்களா. நான் சொன்னேன் நீங்கள் குற்றாலத்துக்கு இது மாதிரி 9ஆம் தேதி போகிறேன், நீங்கள் வாங்கன்னா. அப்போ நீங்கள் சென்னை வந்தால் வாங்கினாங்க. அவங்க நினச்சா நான் குற்றாலத்தில் இருக்கேன், நான் நினச்சிருந்தேன் அவங்க வந்து திருநெல்வேலி இருக்காங்கன்னு நினச்சிருந்தேன். பட் 2 பேருமே சென்னை தான் இருக்குன்றது வந்து மெசேஜுக்கு அப்புறம் தான் எனக்கு புரிஞ்சது மரமண்டைக்கு. ஓகே, 2வது விஷயம் வந்து இது ஒரு மகிழ்ச்சியான ஒரு விஷயமா இருந்தால் கூட அதை ஒட்டி ஒரு விஷயம் நடக்குது. ஒரு நண்பர், ரொம்ப ஒரு அறிவுஜீவி, ஒரு அறிவார்ந்த மனிதர், அவர் பையனுக்கு காலேஜில் சீட்டு கேட்குறார். ஒரு குறிப்பிட்ட காலேஜில், அது ஒரு அட்டானமஸ் காலேஜ், இன்ஜினியரிங் காலேஜ். நான் சொன்னால் சீட் கொடுப்பாங்க கேபிடேஷன் இல்லாமல். 3 லட்சம் 5 லட்சம் வாங்குகிற இடத்துல சார் மேடத்திட்ட பேச சொல்லுங்கள், சார் சொன்னால் மேடம் கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரி, நீங்கள் வந்து இவர் போய் பார்க்குறாரு. நான் இது மாதிரி ஃபோனை வந்து இஷ்டப்பட்ட நேரத்தில் அடித்தா நான் ஃபோன் எடுக்குதுன்னு முடிவு பண்ணிட்டேன். அவர் உடனே அடிக்கிறார், காலேஜுக்கு போயிட்டு கூப்பிட்றேன்ட்டு. நான் ஆக்சுவலாக அந்த நேரத்தில் வந்து நான் ஜிம்மில் இருந்தேன், நான் எடுக்கல. அப்புறம் வந்து திரும்ப ஈவினிங் எல்லா வேலையும் முடிச்சு ஈவினிங் கூப்பிட்டேன். சார் எல்லாம் ஓகே சார், நீங்கள் இந்த மேடத்திட்ட சொன்னால் சீட்டு கொடுத்துருவாங்களா சார் அப்படின்னு சொன்னோன்னே, சரி உங்கள் பையனை பற்றி எல்லா இன்ஃபர்மேஷன் அனுப்புங்க அப்படின்னா. ஒரே மெசேஜ் அனுப்பணுன்ட்டு. அவர் மார்க் ஷீட் தனியாக, பேர் தனியாக, ஒன்று தனித்தனியாக அனுப்பிச்சிருந்தார். இதெல்லாம் யாரும் பார்க்க மாட்டாங்க சார், நம்ம வேலை வந்து பேர், +2 எவ்வளோ மார்க் எடுத்தேன், ஸ்டேட் சிலபஸா சென்ட்ரல் சிலபஸா, என்ன கம்ப்யூட்டர் சயின்ஸ் கேட்குறேன், கம்ப்யூட்டர் சயின்ஸ் எவ்வளோ மார்க் எடுத்தோம், 100க்கு 99, அது போடுங்க. என்றைக்கு வந்து அந்த காலேஜுக்கு போனீங்க, ஏதாவது அப்ளிகேஷன் ரெஃபரன்ஸ் இருந்தால் ரெஃபரன்ஸ் நம்பர் கொடுங்கன்னு சொல்லி சொன்னேன். அப்புறம் அவர் அனுப்பிச்சதுக்கப்புறம் நானும் அந்த காலேஜ் ஓனராகிட்ட அந்த அம்மா பேசலாம், அவங்க ஹஸ்பண்ட்டை பேசினேன். அதெல்லாம் என்ன சார் பண்ணிடலாம் சார் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நீங்கள் உடனே அவங்க காலேஜ் வந்து எனக்கு ஃபோன் வந்தது, ஹெச்ஓடி ஒருத்தர் கூப்பிட்டாரு. இது மாதிரின்னு சொன்னார், ஒரு சீட் இருக்குது, ஐடி இருக்குது, கம்ப்யூட்டர் சயின்ஸ் இல்லை, ஐடி கம்ப்யூட்டர் சயின்ஸ் எல்லாம் ஒன்று தானே அப்படின்னு சொன்னோன்னா, நான் அது உண்மை தான் அவங்க சொன்னது. ஐடிக்கும் கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கும் வித்தியாசம் கிடையாது. ஐடி படித்தோம் இன்ஃபோசிஸ் தான் வேலைக்கு போகிறோம், கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்தோம் இன்ஃபோசிஸ் அதே வேலையை தான் பண்ண போகிறோம். அப்போ நான் வந்து கூப்பிட்டு சொன்னேன், இல்லை சார் என் பையனுக்கு வந்து கவுன்சிலிங்கில் கிடச்சிரும் சார், அதே காலேஜே கிடச்சிரும் சார் அப்படின்னாரு. நான் சொன்னேன், அதே காலேஜ் கிடச்சிரும், நான் முதலே எல்லாம் கேட்டுக்கிட்டேன். நீங்கள் கவர்மெண்ட் கோட்டாவில் போனோன்னா 10,000 15,000 ஃபீஸ் கம்மியாக இருக்கும். நான் 1,20,000 27,000 ஃபீஸ் கட்ட நான் ரெடியாக இருக்கேன் சார்னு சொல்லிட்டார். நான் சொன்னதுக்கப்புறம் எல்லாம் பேசி முடிச்சதுக்கப்புறம் என்ன சொல்லாருன்னா, டொனேஷன்லாம் கிடையாது, எனக்கு பயமாக இருக்குது சார் டொனேஷன் கேட்டுருவாங்களோன்னு சொல்லிட்டு. நான் அப்போ சொன்னேன், சார் உங்களுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸே வேணால் அவங்க இன்னொரு இன்ஜினியரிங் காலேஜ் இருக்கா, ஒரு 10 கிலோமீட்டர் தள்ளி அங்கே கொடுப்பாங்க. இங்கேனா ஐடி இருக்குது, உங்கள் வீட்டிலேருந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் 1 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. நீங்கள் சரிங்க சார் எனக்கு கோவம் வந்துருச்சு, இதோட விட்டுருங்க சார், நீங்கள் நல்லபடியாக நல்ல விஷயத்தை அப்புறம் சொல்லுங்கன்னு சொல்லிட்டேன். இதே போல் நம்ம இந்த விவேகானந்தா காலேஜில் ஒரு ப்ரோக்ராம் நடந்தப்போ ஒரு தம்பி பெண்ணாகரத்துலேருந்து வந்தாப்புல. அவர் வந்து என்கிட்ட காலேஜ் சீட்டு கேட்குறாப்புல. என்னை பார்க்க வரான்னு சொல்கிறதே வந்து அவர் என்னுடைய நண்பர் கையிலே கோவிந்துட்டு சொல்கிறார், நான் அண்ணா பார்க்க போகிறேன்னு சொல்லிட்டு. அதுவே தவறு. டிஸ்கஷன் எனக்கும் அந்த பையனுக்கும், தருமபுரி பெண்ணாகரத்தை சேர்ந்த அந்த பையனுக்கும் அவர் என்னை வாடிக்கையாளர். இவர் கையிலே கோவிந்து எனக்கு ரொம்ப நெருக்கமான நண்பர், எந்த டவுட்டுமே கிடையாது. அவர் வழி தனி வழி, என் வழி தனி வழி. அவர் வாஸ்துவில் போகிறார், நான் வாஸ்து இல்லைன்னு சொல்லி வேறு ஒரு உலகத்துக்கு போயிட்டுருக்கேன், அவ்வளோதான். வேறு எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அவர்கிட்ட சொன்னது வந்து நான் அவர்கிட்ட கேட்டேன், நீயும் நானும் மீட் பண்ண போகிறோம், உன் பொண்டாட்டியோட வரேன்னா நீ முருகனை கூட்டுவான்னு சொன்னேன். நான் திருப்பூர்லேருந்து கூட்டு வந்திருக்கேன், என்ன காட்டுறதுக்கு வந்து திருக்கோயிலுக்கிட்ட நான் சொக்கலிங்கத்தை பார்க்க போகிறேன்னு சொல்கிறேன்.
என்னோடய டிஸ்கஷன் என்கிட்ட இருக்கணும், ஏன் அடுத்தவங்க போய் பேசணும்னு சொல்லி ஒரு பஞ்சோட கேட்ட அப்புறம் பிஹெச்சில் அந்த சம்மந்தப்பட்ட ஆள் அன்றைக்கி வந்திருந்தாங்க. நான் சொன்னால் 20 லட்சமோ 30 லட்சமோ நீ கேப்டேஷன் கொடுக்குறதா நான் சீட்டு வாங்கி கொடுத்துறேன்னு, மொத்தமாக 3 லட்ச ரூபா செலவு பண்ண முடியும்னு சொன்னேன். அப்போ நான் சொன்னேன், ஐயோ நீ வந்து முடிவு எடுத்து தயவுசெய்து சொல்லு, நானே ஏற்கனவே பசியில் இருக்கேன். அந்த பசி பஞ்சாயத்து சோறு போடாமல் இருந்தாங்க இல்லையா அந்த டைமில், அந்த பஞ்சாயத்து அந்த நடுவில் வந்து தயவுசெய்து இந்த டார்ச்சர் பண்ணாத, நீ வந்து முடிவு பண்ணிட்டு நீ எந்த காலேஜ்னு சொல்லு. கற்பகம் காலேஜ்னால் அது அண்ணா யூனிவர்சிட்டி சிலபஸா, இல்லை கற்பகம் யூனிவர்சிட்டியா, இல்லை அந்த காலேஜ் சேர் பண்ணுறேன்னா வசந்தகுமார் ஐயா இருக்காங்க, நான் வந்து யாராவது ஒருத்தர் வச்சு பேசி அவங்களால எனக்கே தெரிஞ்சாலும் நான் ப்ராப்பரான சேனலில் பேசி உனக்கு சீட் வாங்கி கொடுக்குறேன், இங்கே ப்ரோக்கர் இதெல்லாம் கிடையாது, டேரெக்டாக நீ காலேஜில் போய் பே பண்ணுன்னு சொல்லிட்டேன். ஊரில் போய் மெசேஜ் அனுப்புகிறான், சார் வந்து நீங்கள் என்ன காலேஜ் சொன்னால் சேர்த்துறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாப்புல. என் பையன் 146 மார்க் கட் ஆஃப்ன்ட்டு. அப்போ சொல்கிறாப்புல, இது மாதிரி எங்கள் ஜாதி வந்து ஷெட்யூல் ட்ரைப் அப்படின்றாப்புல. ஷெட்யூல் காஸ்ட்டு, ஷெட்யூல் ட்ரைபு. ஷெட்யூல் ட்ரைபில் இன்றைக்கி வேலை வாய்ப்பு அதிகமாக இருக்குது, அதில் அதுக்கு அந்த கோட்டாவே ஃபில் ஆகுறதில்ல. இன்னும் 146 ஷெட்யூல் ட்ரைப்னா அண்ணா நியூஸே கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீ என்ன மென்டல் மாதிரி பைத்தியக்கார மாதிரி வந்து என்ன போய் பார்த்துட்ருக்க, நீ ஃபோனை வையா, நீ வந்து இன்னொரு வாட்டி அந்த காலேஜ் சேர்க்குற இந்த காலேஜ் சேர்க்குற உன் பிள்ளை சொன்னால் மண்ணாண்டி சொன்னால் சாவடிச்சிருவேன். நீ ஒழுங்காக கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜ், அண்ணா யூனிவர்சிட்டி, ஏசி டெக்கு, பெஸ்ட் ஆஃப் பெஸ்ட் இன்ஜினியரிங் காலேஜாக இருக்குது, அதெல்லாம் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு பாரு, காரைக்குடி செக்ரிலாம் இருக்குது. நீ வந்து நல்ல காலேஜஸே உனக்கு கிடைக்கும், சேலம் இன்ஜினியரிங் காலேஜு, இதெல்லாம் கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜஸ் இருக்கும், எல்லாத்துமே எங்கே வேணால் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு முருகனை கூப்பிட்டேன். ஏன்னா நீ அவன் ஒரு 1 இயர் நினச்சி தான் நீ என்னடா வந்து உன் கூட வந்தான், நீ வந்து இதை சொல்லாமல் இதை சொல்லி தான் நான் அங்கேயே 2 பேரும் அற விட்டு நான் அமுச்சு விட்ருப்பேன்னு. இல்லை சார், அவர் நம்ம கூட பழக்கம் சார், அதெல்லாம் உங்கள்கிட்ட சொல்ல சார், நான் உங்கள் கம்யூனிட்டி நினச்சேன்ப்பா, அதெல்லாம் எம்பிசிக்கு டஃப்பாக இருக்கும்னு நினச்சேன், ஷெட்யூல் ட்ரைப்னால் நீ கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜே கிடைக்கும்னு சொல்லிட்டேன். இது மாதிரி இந்த மாதிரி படிப்பு விஷயத்தில் பெற்றோர்கள் நிறைய இடத்துல தவறு பண்ணுறாங்க. இதனால் வந்து நான் உங்களுக்கு என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் வந்து ஒரு இடத்துல போய் ஒரு உதவி கேட்குறீங்கன்னா உங்களுக்கு தெளிவில்லாமல் அடுத்தவங்க உதவி கேட்காதீங்க. உங்களுடைய அந்த பதப்பதிப்பு உங்களோடய இருக்கட்டும், அடுத்தவன்ட்ட ஏன் கடத்துறீங்க? அடுத்தவனுக்கும் பொண்டாட்டி இருக்குது, பிள்ளைங்க இருக்குது, அடுத்தவனுக்கும் வேலை வெட்டி இருக்குது, அடுத்தவனுக்கும் வந்து ஏஐயில் வந்து ஏதாவது ஃபோட்டோ வந்தால் அப்லோட் பண்ணி அதை ரசிக்கக்கூடிய ஒரு எண்ணம் இருக்கலாம். எது வேணால் ஏதோ வெட்டியாக கூட இருக்கலாம், வேலை வெட்டி இல்லாமல் இருக்கலாம். பட் ஏன் அவன் டைமை வேஸ்ட் பண்ணணும்? உங்களோட புத்திசாலித்தனத்தை உங்களோட வைத்துக்கொள்ளுங்கள், அடுத்தவன்ட்ட நீங்கள் திணிக்காதீங்க. நான் புத்திசாலி அப்படின்ற ஒரு விஷயம் வந்து அது உங்களுக்கானதாக இருக்கட்டும். நீங்கள் வந்து அடுத்தோட நேரத்தை நீங்கள் விரயம் செய்யும்போது உங்களுடைய மேதாவித்தனத்தால் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய பாதிப்பை, பெரிய நெகட்டிவான பாதிப்பை அது உண்டு பண்ணும். அது நீங்கள் தவிர்க்க முடியாது, அதை நீங்கள் தடுக்க முடியாது. தயவுசெய்து எந்த சூழ்நிலையும் இது போல் நேர விரயத்தை பண்ணுறத வந்து அனுமதிக்காதீர்கள். நேர விரயம் இது இப்போ பண்ணது 2 பேருக்குமே நான் சொல்கிறது என்னென்னா, இது வந்து ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட்டாக இருக்கட்டும். நம்பர் 2, அதை விட முக்கியமானது, உங்கள் பசங்களோட லைஃப்பில் என்ன அடுத்த கட்டம் போகணுன்றது பிள்ளைங்க முடிவு எடுக்கட்டும். பிள்ளைங்களுக்கு தெரியாத விஷயம் நீங்கள் அப்பா அம்மாவுக்கு தெரியாது. இப்போ என் பையன் வந்து வெளிநாட்டில் போய் படிக்க போகிறேன்னு சொல்கிறான்னா, நான் எதுவும் எனக்கு அதை பற்றிலாம் ஒன்றும் தெரியாது. அவனே வந்து சர்ச் பண்ணால், அவனே டிஸ்கஸ் பண்ணால், அவனே ட்ராவல் பண்ணுறான். இன்றைக்கி பிள்ளைகள் வந்து படிப்பு விஷயத்தில் அப்பா அம்மாவோட புத்திசாலிகள். ஸோ அதனால் கொஞ்சம் தயவுசெய்து வந்து இந்த பூமர் அங்கிள் மாதிரி இருந்து 90s கிட்டாக இருந்து 70s கிட்ட கொள்ளாதீங்க. ஏன்னா நிறைய வேலைகள் இருக்குது. இது வந்து நீங்கள் இப்போ நான் உங்களுக்கு சுருக்கமாக சொல்லிட்டேன். இது ஒரு பெரிய மென்டல். என்னடா வந்து பொண்டாட்டி கூட்டு வந்திருக்கான், பெண்ணாயிரத்துலேருந்து வந்திருக்கான், நம்ம ஒன்றும் சொல்லிட்டு பசி மயக்கத்தில் போய் சாப்பிட்டு வந்து மறுபடியும் பார்க்குற ஆள் காணும். மெசேஜ் பண்ண சார் நான் ஊருக்கு கிளம்பிட்டேன்றான். ஐயோ இவனை டைம் வேஸ்ட் பண்ணிட்டோமேனு எனக்கு வலி. இந்த முருகன் பாவம், அவன் ஒரு கான்ட்ராக்ட் எடுத்து பண்ணக்கூடிய ஆள், அவன் டைமை வேஸ்ட் பண்ணிட்டோன்னு அவன் எனக்கு ஒரு வருத்தம். நம்ம தம்பி தான். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா இந்த ஓனர்கிட்ட பேசுகிற டைமு, அந்த ஓனர் வந்து இன்னொருத்தர் பேசியிருப்பார், அந்த ஹெட்டு பேசுகிற டைமு, இதெல்லாமே வேஸ்ட் தானே. இதெல்லாம் யார் உங்களுக்கு வந்து பர்மிஷன் கொடுத்தது? இது திமிர். இதுக்கு காரணம் ஒன்று அறியாமை, ஒன்று திமிர். அந்த ஷெட்யூல் ட்ரைப், அந்த மலைவாழ் மனிதர் இருக்கார் இல்லையா, அது அறியாமை. அந்த வீட்டில் யாரும் படிக்கல, அவருக்கு ஒன்றும் தெரில. அரசாங்கம் அள்ளி கொடுக்க ரெடியாக இருக்குது, அது தெரியாமல் நான் 3 லட்ச ரூபா செலவு பண்ணணுன்னு ஒரு இடத்துல சொல்கிறாரு. இன்னொரு பக்கம் திமிர். நான் என்ன வேணால் பண்ணுவேன், என்ன சொல்கிறதெல்லாம் நீ வந்து கேட்டு நடக்கணும், நான் இப்படி தான் இருப்பேன், நீ என்னை ஃபாலோ பண்ணிக்கோ, அந்த அச்சு டாக் மாதிரின்றது வந்து தவறான ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு முன்னெடுப்பு. அதை அவாய்ட் பண்ணிப்போம். இந்த 2 விஷயங்கள், கல்யாண விஷயமாகட்டும், இந்த சீட்டு விஷயமாகட்டும்,
என்னை வந்து ஒரு மாதிரி ஒரு ஷேப் அப் பண்ணக்கூடிய ஒரு விஷயங்களாக நான் பார்க்குறேன். உங்களுக்கும் இது போல் தினம் தினம் நடக்கும். அந்த ஷேப் அப் ஆகிற இடத்துல நீங்கள் ஷேப் அப் ஆனீங்கன்னா உங்களுக்கு நல்லது, உங்கள் குடும்பத்துக்கு நல்லது. இந்த அருமையான வாய்ப்புக்கு நன்றி. மீண்டும் நாளை சந்திப்போம். சர்வம் கிருஷ்ணார்ப்பணம். ஸ்ரீராம் ஜெயம், ஸ்ரீராம் ஜெயம், ஸ்ரீராம் ஜெயம்.